Hello friends, welcome back to my channel krithikrish family vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா chicken 65 ல சாப்பிட்டுறோம். எக் வச்சு 65 இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சிம்பிளா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது. என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க இது எப்படி பண்றது வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 4 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கலன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் முட்டையோடு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. இது நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் நீங்கள் பொரிக்கும் போது நல்லா ப்ளஃபியாக வரும். இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் how are you கேளுங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் முட்டையை ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தடவிடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நீங்கள் சில்வர் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ண வேண்டாம், ஒட்டும். நான் இன்றைக்கி இதில் ஊற்றி பார்க்கலாமேன்னு தான் ஊற்றி பார்த்தேன். சில்வர் பாத்திரம் தான் நல்லா வரும். ஸோ சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை ஊற்றிட்டு நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குற மாதிரினா ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனும் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கசூரி மெத்தியை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பிசைவோமோ அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கணும். நான் எந்த கன்சிஸ்டன்சின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு. இதை ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். அப்போ ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாம் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம மேரினேஷன் மாவில் ஒரு தடவை இந்த முட்டையை டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு டிப் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம ஏற்கனவே பெரட்டி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா நல்லா மசாலா கோட்டாயிருக்கும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவு ப்ளஃபியாக வந்திருக்கு. நம்ம போடும்போது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ எந்த அளவு ப்ளஃபியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இது மாதிரி எல்லா முட்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சில்லி வந்து நம்ம சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் கட் பண்ணியும் காமிக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. உடனே என் வீட்டில் காலி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.